வாங்க ஏடிஏவோடைய ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 2 minutes ஸ்டோரி. இதுதான் பார்ட் 1. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஊரில் ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி வந்துட்டு மாசமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பிறக்குது. அந்த பொண்ணுக்கு அனிதான்னு பேர் வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு. செகண்டு ஒரு பொண்ணு பிறக்குது. செகண்டு பொண்ணுக்கு திவ்யா அப்படின்னு அழகாக பேர் வைக்கிறாங்க. அடுத்து திருப்பியும் தேர்டும் மாதமாக இருக்காங்க. தேர்டு மாதமாக இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணே பிறந்துச்சு. ஆனால் அது பேர் வைக்கும்போது ரொம்ப அழுதுச்சு. சரி பரவாயில்ல பேர் வைப்போம் அப்படின்ட்டு அரோமான்னு வச்சாங்க. ஏன்னா அந்த டைமில் அவள் அழுதுகிட்டே இருந்தாலா என்ன பேர் செலக்ட் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் அரோமான்னு வச்சுட்டாங்க. பேர் வந்துட்டு அரோமான்னு வச்சுட்டாங்க. அடுத்து வந்துட்டு அரோமா கொஞ்சம் வளர்ந்துட்டா. அரோமா கொஞ்சம் வளர்ந்தக்கப்புறம் அனிதாவும் அரோமாவும் மட்டுமே ஜாலியாக விளாட்றாங்க. அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக விளாட்றாங்க. இதே மாதிரியே சில நாட்கள் போகுது. கொஞ்சம் நாட்கள் போனதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் வந்துட்டு ரொம்ப இதாகிடுது. நம்மளை மட்டும் விளாட்லேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கும் போர் அடிக்குது, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அவள் யோசிச்சுக்கிட்டு இருந்தாள். அன்றைக்கி வயலில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திவ்யா போய், ஏன் என்னைய மட்டும் விளாட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் என்னையும் சேர்த்துக்கலாமேக்கா அப்படின்னு கேட்குறாங்க திவ்யா. உடனே திவ்யா கேட்குறா, அரோமா நான் உனக்கு அக்கா தானே, என் கூட விளாடேன் அப்படின்னு கேட்குறா. உடனே வந்துட்டு திவ்யா திருப்பியும் அனிதாட்ட கேட்குறா, அனிதா நான் உனக்கு தங்கச்சி தானே, என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கலாமே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்துட்டு ரெண்டு பேருமே ஆன்சர் சொல்லாமல் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து 2 பேர்த்தையுமே பார்க்குறா. 2 பேர்த்தையுமே திரும்பி பார்க்குறா. அவங்க ஆன்சரே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, விளாண்டுக்கிட்டே இருக்காங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கடுத்து அவள் கேட்குறா அனிதா கிட்ட, அனிதா ஏன் விளாட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறா. அனிதா பதில் சொல்லலை. அவள் என்ன பதில் சொல்கிறான்னு நாளைக்கு பார்ட் 2ல் போடுறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க.